பெண்களின் ஒவ்வொரு நிலையிலும் பாசத்தை கொட்டுகின்ற தகப்பனாகவும், பண்பை வளர்க்கின்ற தாத்தாவாகவும், அன்பை கொடுக்கின்ற சகோதரனாகவும், தம்பியாகவும், எங்களை தாங்கி பிடிக்கின்ற எல்லா நிலையிலும் அன்பு கணவன்மார்களாகவும், பெற்ற பிள்ளைகளாகவும், எல்லா நிலையிலும் பேரப்பிள்ளைகளாகவும் இருக்கும் அனைத்து ஆண்களுக்கும், தாய்மாமன் சீர் செய்யும் நல்ல உள்ளங்களுக்கு, பெண்களுக்கு தாய்மாமன் செய்யக்கூடிய ஒரே உரிமை ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுடைய மனமார்ந்த ஆண்கள் தின வாழ்த்துக்கள். நல்ல நண்பர்களாகவும் சகோதரர்களுக்காக இனிப்புகளை தியாகம் செய்பவன், பெற்றோர்களின் ஆனந்தத்திற்காக தன் கனவுகளை தியாகம் செய்பவர், காதலிக்கு பரிசளிக்க தன் பர்சையே காலி செய்தவர், தன் இளமையை அடகு வைத்து அயராது உழைப்பவர், எதிர்காலத்தை நோக்கி வீடு கட்டி அதனை அடைக்க வாழ்க்கை முழுவதும் லோ லோ என்று அலைபவர். இந்த போராட்டங்களுக்கு இடையில் மனைவி, தாய், முதலாளிகளின் திட்டுகளை வாங்கி தாங்கிக் கொண்டே ஓடுபவர், அடுத்தவர்களின் ஆனந்தத்திற்காக ஆயுள் முழுவதும் அர்ப்பணிப்பவர். அவர் வெளியில் சுற்றினால் உதவாக்கரை, வீட்டிலேயே இருந்தால் கண்டிக்கவில்லை என்றால் பொறுப்பற்றவர், மனைவியை வேலைக்கு செல்ல அனுமதிக்கவில்லை என்றால் நம்பிக்கையற்றவர், அனுமதித்தால் பொண்டாட்டி சம்பளத்தில் வாழக்கூடியவர், தாய் சொல்வதை கேட்டால் அம்மா பிள்ளை, மனைவி சொல்வதை கேட்டால் பொண்டாட்டி தாசன் என்போம். ஆக மொத்தத்தில் ஆண்களின் உலகம் தியாகத்திலும் வேர்வையிலும் சூழப்பட்டது. இதனை கேட்டவுடன் ஆண்களுக்கு புன்னகையும் பெண்களுக்கு புரிதலையும் ஏற்படுத்தும் அனைத்து ஆண்களுக்கும் நன்றி நன்றி. கண்ணீர் ஒன்றும் பெண்களுக்கே சொந்தம் அல்ல, ஆண்களுக்கும் உரிமை உண்டு அழுவதற்கு. ஆனால் அழுவதில்லை ஆண்கள். நம் தேவன்கள் ஒவ்வொரு வீட்டிலும் காவல் தெய்வம். அனைத்து காவல் தெய்வங்களுக்கும் ஓரிரு வரிகளே என்ற ராஜேஸ்வரி சொல்வார். ஆணினம் அது ஒரு ஆவினம், ஆணினம் அது ஒரு ஆவினம். ஆவினத்தில் சிறந்தது காமதேனு எனும் கற்பக விருட்சம். அந்த காமதேனுவாய் இந்த நண்பர்கள் சொல்லி ஒவ்வொரு ஆணும் காமதேனுவாய் எப்படி அனைத்து தேவர்களும் அதற்குள் அடக்கும். அனைவருக்கும் தெரியும் காமதேனு. அப்படி அனைத்து குணங்களும், அனைத்து தேவர்களின் குணங்களும் அடங்கிய இந்த அன்பு நண்பர்கள் கொடுத்து என்னுடைய வணக்கம்.